மனோஜ் வந்து ரூம்குள்ளே வராரு. பட்டையெல்லாம் போட்டுட்டு பக்தி பலமாக வராரு கையில் குச்சியோட. அப்பதான் வந்து தூங்கி எந்திரிச்சு உட்காந்துட்டு இருக்காங்க ரோஹிணி. மனோஜை பார்த்தோன்னா இங்கே பாரு மனோஜ், என்னை அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்கே பாரு ரோஹிணி, எனக்கு பிடிக்காத வேலையை நான் செய்கிறேன் அப்படின்னா இது ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்றாரு. பிடிக்கலனா அப்போ செய்யாதடா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கத்துறாங்க. வேணாம் மனோஜ் ப்ளீஸ் விட்டுடுடா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கெஞ்சுறாங்க. எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சு நான் இது செய்கிறேன் அப்படின்னா உனக்கு நல்லாகணுங்கிறதுக்காக தான் ரோஹிணி. சாமியார் சொன்ன மாதிரி நான் இப்போ அடிக்கிறது ஒன்றும் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும், உங்கள் அப்பாவை தான் நான் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வளர்றாரு. ரோஹிணி வந்து அப்படியே அதிர்ச்சியாக இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது கூட எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஒரு மாப்பிள்ளை எப்படி மாமனார் அடிக்கிறது, ஆனால் எனக்கு வேற வழி தெரியல ரோஹிணி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு இப்போ நான் அடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குச்சியை வாங்குறாரு. மனோஜ் அடிச்சிடாத இரு மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு புரியுது நான் வந்து சைக்கலாஜிக்கலாக வந்து ஏதோ பாதிக்கப்பட்டிருக்கேன், அதனால நான் இப்படியெல்லாம் நடந்துக்கிறேன். ஆனால் சயின்ஸ் படி நீ இப்படி அடிக்கிறதெல்லாம் தப்பு தானே. பாரு ரோஹிணி, இப்போ நடந்துட்டு இருக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சயின்ஸ் எல்லாம் வந்து இப்போ நமக்கு தேவையில்லை, இப்போ நான் அடிக்கிறது தான் முக்கியம், உனக்கு நல்லாகணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் குச்சியை வாங்குறாரு. மனோஜ் இரு மனோஜ், நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு அப்படின்னு சொல்லிட்டு, என்னை இப்படி அடிக்கிறதெல்லாம் ட்ரீட்மெண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்றாங்க. உடனே மனோஜ் இருந்துட்டு என்னை மன்னிச்சிரு ரோஹிணி அப்படின்னு சொல்லிட்டு சுளீர்னு கையில் அடிக்கிறாரு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக உனக்கு அறிவு இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் திட்டுறாங்க ரோஹிணி. என்னதான் நீ வந்து இது சயின்ஸ்னு சொன்னாலும் சயின்ஸை விட இப்போ வாழ்க்கைக்கு வந்து நம்ம நம்பிக்கை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சுளீர்னு அடிக்கிறாரு. மனோஜ் அடிக்கிறதுக்கு குச்சியை வாங்கணும்னா அந்த குச்சியை கையில் பிடிச்சிடுறாங்க ரோஹிணி. அந்த குச்சியை கையில் பிடிச்சிட்டே வந்து மனோஜ் இப்படியே பார்க்குறாங்க. விடு ரோஹிணிங்கிற மாதிரி ஜாட காமிக்கிறார் மனோஜ். இவனை வந்து வேற விதமாக தான் நம்ம டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குச்சியை பிடிச்சிட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. மனோஜ் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அப்படியே குனிஞ்சு பார்க்குறாரு. உடனே ரோஹிணி சடனாக அப்படியே திரும்பி மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாமி வந்த மாதிரி அப்படியே ஆடுறாங்க. என்னாச்சு ரோஹிணி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காரு இந்த மனோஜ். ரோஹிணி வந்து அதுக்கு மனோஜையும் கையில் பிடிச்சிக்கிட்டே வந்து ரோஹிணி அங்கேயும் இங்கேயுமே துள்ளி குதிக்கிறாங்க. ஐயோ என்னை காப்பாத்துமா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஓட பார்க்குறாரு. ஆனால் ரோஹிணி வந்து அப்படியே விடாம மனோஜையும் பிடிச்சிக்கிட்டு குதிச்சுக்கிட்டு அப்படியே மயக்கம் போட்டு விழுகிற மாதிரி விழுகிறாங்க. பக்கத்தில் உட்காந்துட்டு மனோஜ் ஐயோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. அப்படியே தூக்கி தள்ளி படுக்க வச்சுட்டு ரோஹிணி என்னாச்சு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி நிறுத்துறாரு. ஐயோ என்ன வெயிட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி அப்படியே கையில் பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்காரு. ரோஹிணி அங்கே அப்புறம் அப்படியே கண்ணை திறந்து பார்த்துட்டு அப்படியே பார்க்குறாங்க. திரும்பி உட்காந்துட்டு மனோஜ் அப்படியே பார்க்குறாங்க. ரோஹிணி என்னாச்சு, ஏன் இந்த மாதிரி பண்ணுன அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் பயந்துட்டே கேட்குறாரு. அப்படியே ரோஹிணி வந்து சுற்றி முற்றி ரொம்ப அப்படியே பார்க்குறாங்க முருட்டு மொழி வச்சுட்டு. மனோஜ் எங்கள் அப்பா என்னோட உடம்பை விட்டு வெளியே போன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முழிச்சிட்டே சொல்கிறாங்க. அப்படின்னா உங்கள் அப்பா வந்து போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்குறாரு. என்ன சொல்கிற ரோஹிணி, உங்கள் அப்பா போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி அப்படி இப்படி தொட்டு பார்த்துட்டு அப்படியே நிஜமாவே போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரோஹிணி. இப்போதான் எனக்கு நிம்மதியாக இருக்குது அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. ரோஹிணி அப்படியே மனோஜை பார்த்துட்டு மனோஜ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்படின்னு சொல்லி அவர் கேட்கவும், நீ சொல்கிறது தான் கரெக்டு, இப்போ நான் வந்து ரொம்ப ஃப்ரீ ஆகிட்ட மாதிரி ஃபீல் பண்ணுறேன், எனக்கு அந்த பேட் வைப்ரேஷன் கூட வரல, நீ அடிச்சே இல்லை அதில் தான் எனக்கு சரியாயிருச்சுன்னு நினைக்கிறேன், அது கூட இப்போ எனக்கு வலிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி நடிக்கிறாங்க. உடனே மனோஜ் வந்துட்டு நான் அதான் சொன்னேன்ல உங்கள் அப்பாவுக்கு தான் வலிச்சிருக்கும், இப்போல்லாம் சரியாயிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி தலையாட்டுறாங்க. சரியாயிருச்சு, எனக்கு எல்லாமே சரியாயிருச்சு மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தோளில் சாஞ்சுக்கிறாங்க. மனோஜ் வந்து கீழே குனிஞ்சு அந்த குச்சியை எடுக்கிறாரு. அதை பார்த்த ரோஹிணி வந்துட்டு மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இந்த பரம்பு இனிமேல் எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக ஓரமாக தூக்கி போடுறாரு மனோஜ். ஆனால் ஒன்று ரோஹிணி, அந்த சாமியார் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள், உன்னை பிடிச்சிருந்த உங்கள் அப்பாவோட ஆவியை சுத்தமாக வெளியே எடுத்துட்டாரு பார்த்தே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்படிங்கிற மாதிரி ரோஹிணி வந்து தலையாட்டுறாங்க. இனிமேல் இந்த மாதிரி பிரச்சனை யாருக்காவது வந்தால் நம்ம அவரை தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி லூஸ் மாதிரி சொல்லிட்டு இருக்காரு மனோஜ். தேங்க்ஸ் மனோஜ், நான் இப்போ ரொம்ப ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்கிறாங்க. அதை விட நானும் தான் இப்போ ரொம்ப ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுறேன் அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. இந்த மனோஜ் இந்த மாதிரி லூஸாக இருக்கிற வரைக்கும் ரோஹிணி நல்லாவே தலையில் ஏறி உட்காந்து மிளகா அரைப்பாங்க. இனி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.